இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராய் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் அவர் உங்களோடு கூட பிரசன்னமாக இருக்கிறார். அவர் இல்லாமல் நீங்கள் ஒரு நாளையும் ஒரு நிமிஷத்தையும் நீங்கள் கழிக்கிறதில்லை அப்படின்றது தான் மிகவும் உண்மையான ஒரு காரியம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மத்தேயு 14:27 இப்படி இருக்கு. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பயப்படாதிருங்கள் அப்படின்னு இயேசு அவர்களோடு பேசினார். இயேசு பேசுவார். இன்றைக்கும் உங்களோட இயேசு பேசுகிறார். அவருடைய வார்த்தை உங்களோட பேசுகிறது. ஜீசஸ் டாக்ஸ் டு யூ. த வேர்ட் ஆஃப் காட் டாக்ஸ் டு யூ. சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பயம் ஏற்படும், ஒரு அச்சம் ஏற்படும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, மோசமான காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை பார்க்கும் பொழுது பயம் ஏற்படும். அதன் நடுவில் தான் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். அது மட்டும் சொல்ல, அது நான் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதை பார்த்து நம்ம பயப்படுறோமோ, எந்த காரியம் எதிர்பாராமல் நடந்துச்சு, இதை நம்ம யோசிக்கவே இல்லை ஆனால் நடக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுறோமோ, அது இயேசு தான். அந்த காரியத்தின் நடுவில் இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சீஷர்களும் அப்படித்தான் இயேசுவை நடுக்கடல்ல நடந்து வரதை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. இயேசுவை தான் பார்த்தாங்க, ஆனாலும் அவங்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு. அதனால இயேசு என்ன பண்றாருன்னா அவர்களோட பேசுகிறார். பார்க்கும்போது பயமாக இருந்தால் இயேசு பேசுவார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியத்தை பார்த்து நீங்கள் பயப்பட்டீங்கன்னா அந்த நேரத்தில் இயேசு என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். இஃப் இட் இஸ் ஃப்ரைட்டனிங் when you see his works, then Jesus speaks his words. அவருடைய கிரியைகளை பார்த்து நீங்கள் பயப்பட்டீர்கள் என்றால் தேவன் தம்முடைய வார்த்தையினால் உங்களிடத்துல பேசுவார். சத்தத்தை கேட்டோடனே அவர்களுடைய பயமெல்லாம் மாறி போச்சு. அதே போல தான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், பயப்படாதிருங்கள். உங்களை சுற்றி நடக்கிற காரியம் உங்களுடைய தீமைக்காக அல்ல, உங்களுடைய நன்மைக்காக நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் விளங்கும்படிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவனை சார்ந்து, அவருடைய வார்த்தையை சார்ந்து, அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது எல்லாம் தேவன் விரும்புகிறபடி அவருடைய சித்தத்தின்படி நடக்கும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவ சித்தத்தின் நாளாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துங்க. இயேசு பேசுவார். அவர் இன்றைக்கும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.